மக்களே வணக்கங்க. குட் மார்னிங். மல்லிப்பூ கட்டிங்ஸ் வந்துட்டு பதியம் போடலாங்க. இந்த மெத்தட்ல நமக்கு ரோஜா செடி, மல்லிப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ இந்த மாதிரியான கட்டிங்ஸ்ல நீங்க என்ன விதமான செடிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இதே மெத்தட்ல ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா 100% வந்து சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடிய ஒரு மெத்தட் தாங்க. ஸோ இதுக்கு என்ன எந்த செடியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு பென்சில் கனமா இருக்கக்கூடிய அந்த கட்டிங் வந்து எடுத்துக்கோங்க. கட்டிங்ஸ் வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு 9 இன்ச் இருக்கிற மாதிரி கட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த கணுக்கள்ல வந்து கட்டிங்ஸ் கிடைச்சது அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டுங்க. ரொம்ப சீக்கிரமாவே வேர் விட்டு வளர்ந்துரும். ஸோ இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன தொட்டியில கோகோபீட் இல்லைன்னா மண்ணு எது கிடைக்குதோ அதை போட்டு ஃபில் பண்ணிட்டு இந்த கட்டிங்ஸை வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி ஊத்திட்டு தண்ணி வந்துட்டு வெளியே வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு டைப் பண்ணிருங்க. ஸோ ரப்பர் பேண்ட் போட்டு இன்னுமே நல்லா சேஃப்டியா செக்யூர்டா போட்டுருங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 15 நாளா நல்லா தளைஞ்சு வந்துருங்க. நல்லா வேர் விட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 40 நாள் வரைக்கும் ஆகும். முக்கியமா இந்த கவர் போட்டு க்ளோஸ் பண்றதுக்கு மறக்காதீங்க. இதுதான் வந்துட்டு அந்த செடி நல்லா தழுத்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாப்பி கார்டனிங்.